இந்த வண்டி Mahindra Maximo. இந்த thermostat assembly மாற்ற போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஹெட்டு ஆல்ரெடி கழட்டி ஹெட்டு கேஸ்கெட்டில் மாற்றிட்டாங்க. டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்திருக்கு நம்மகிட்ட. அதனால் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் முதல் கொண்டு புதுசாக மாற்றிருக்காங்க. வரவங்க ரேடியேட்டர் புதுசாக மாற்றிருக்காங்க. ஆனால் டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து தெர்மோஸ்டாட் அசம்பிளி வந்து போயிருக்கு. இப்போ மாற்றலாம். அதில் இந்த வால்வு ஸ்டக் ஆயிடுச்சு. ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு சுருங்கும் போது வால்வு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகாமல் இருந்ததுனால வந்து ஃபிக்ஸடாக இருந்ததுனால டெம்பரேச்சர் வந்து இந்த வண்டியில் அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும். ஸ்ப்ரிங்கு சுருங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வால்வு ஓப்பன் ஆகும்போது தண்ணி வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே வரும். இது வந்து இந்த ஹீட் ஆகும்போது ரொட்டேட்டாக மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் நடக்காதனால வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. அதனால் தெர்மோஸ்டாட் அசம்பிளி நான் இதில் மாற்றுறேன். தெர்மோஸ்டாட் அசம்பிளி Mahindra & Mahindra OE தான் வாங்கியிருக்கு. அதோட பார்ட் நம்பர். இப்போ அதை மாட்டிடலாம். தெர்மோஸ்டாட் அசம்பிளி புதுசு மாற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த வண்டியில் தண்ணி பிடிங்கி விட்டு இப்போ கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் டிவிஎஸ் கூலண்ட் ஆயில் தான் பயன்படுத்துகிறேன். இந்த வண்டிக்கு 2 லிட்டர் ஊற்றுறேன் கூலண்ட் ஆயில். அந்த தண்ணி ஏற எடுக்கிற நட்டை போட்டு விட்டுறலாம்.